10th சயின்ஸில் யூனிட் 5 அக்கோஸ்டிக்ஸில் உள்ள புக் இன்சைட் ஒன் வேர்ட்ஸ். ஃபஸ்ட் ஒன் வேர்ட் சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாங்கிடியூனல் வேவ்ஸ். ஸோ நம்மகிட்ட ரெண்டு வேவ் இருக்குது, லைட் வேவ், சவுண்ட் வேவ். சவுண்டு வந்து லாங்கிடியூனல் வேவ்மாங்க. நம்மளுக்கு கேட்கக்கூடிய அந்த ஆடிபிள் வேவ் ரேஞ்சு வந்து 20 Hz to 20,000 Hz வரைக்கும். ஸோ இன்ஃப்ராசோனிக் வேவ் ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 20 Hzக்கு கீழே இருக்குது. அதே 20 Hzக்கு மேலே வந்து அது பேர் அல்ட்ராசோனிக் வேவ் ரேஞ்சு. ஸோ சவுண்டு வேவ் எப்படி லாங்கிடியூனல் வேவ்னு சொல்கிறோமோ அதேமாதிரி லைட் வேவ்ஸை ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்டு சிக்ஸ்த்து ஒன்னோட வெலாசிட்டிக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா v=n லாம்டா. ஸோ இதில் v அப்படிங்கிறது வெலாசிட்டி, என்னங்கிறது ஃப்ரீக்வன்சி, லாம்டாங்கிறது வேவ் லென்த். அடுத்து ஏழாவது ஒன்று கரெக்ட் ஆர்டர் ஆஃப் சவுண்ட் வேவ். அதாவது vs greater than vl greater than vg அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது கேஸில் வெலாசிட்டி, அதாவது சவுண்டோடைய அந்த வெலாசிட்டி அது வந்து எப்படி லிக்யூடுக்கு இருக்குது, லிக்யூடோட எப்படி சாலிட் இருக்குது. ஸோ சாலிடில் சவுண்டு வேவோடைய வெலாசிட்டி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு லிக்யூட். ஸோ லிக்யூட் வந்து கிரேட்டர் தானே இருக்கும் கம்பேர்ட் டு கேஸ். இயற்கையில் பார்த்திங்கன்னா லோயஸ்ட் வந்து கேஸில் தான், ரொம்ப ஹையஸ்ட் பார்த்திங்கன்னா சாலிடில் தான் அந்த சவுண்டோடைய வெலாசிட்டி நல்லா ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. எட்டாவது ஒன்றோட வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தான் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த எலாஸ்டிக் மாடுலஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குது. அதே நேரத்தில் இன்வெர்ஸ்லேயே இன்னொன்று இருக்குது, அந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி. டென்சிட்டிக்கு இன்வெர்ஸ்லேயாகவும் ஸ்கொயர் ரூட் போட்டு அண்ட் எலாஸ்டிக் மாடலுக்கு ஸ்கொயர் போட்டு அது டைரக்டாக வந்தால் தான் இருக்கிறது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். அடுத்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் சாலிட் டிக்ரீசஸ் த டென்சிட்டி இன்க்ரீசஸ், வேறஸ் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன்க்ரீசஸ் when that elasticity of the material increases சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு சாலிடில் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போல்லாம் டிக்ரீஸ் ஆகும்னா டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது. அதே நேரத்தில் வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது எப்போன்னா அந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் த மெட்டீரியல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது. அடுத்து 10வது ஒன்று வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வந்து கேஸில் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக யாருக்கு இருக்குதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இட்ஸ் டெம்பரேச்சர். டெம்பரேச்சருக்கு வந்து ரூட் எடுத்தால், அதாவது ரூட் ஆஃப் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேஸில் வெலாசிட்டி சவுண்ட் அப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அடுத்து 11th ஒன்று ஹியூமிடிட்டி இன்க்ரீசஸ். அதாவது நம்மளோட ஈரப்பதம் அதிகமாகிட்டே இருக்கும்போது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் மழை காலங்க பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுதும்பாங்க. அடுத்து 12th ஒன்னோட வந்து த பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியரிங் ஃபார் ஹியூமன் ஏர் இஸ் 0.1 செகண்ட். நம்மளுடைய காதில் அந்த ஒரு பெர்சிஸ்டன், அந்த கேட்குற அந்த ஒரு எவ்வளோ டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 0.1 செகண்ட். அதுதான் நம்மளுடைய அந்த பெர்சிஸ்டன்ஸ். அடுத்து எக்கோ கேட்கணும் அப்படின்னா என்ன மாதிரி மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதா. மினிமம் டிஸ்டன்ஸ் required to hear an echo is 1/12th part of the magnitude of the velocity of sound in air. அதாவது ஏரில் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இருக்கா அதோடைய வேல்யூக்கு 1/12th இதாக இருக்கணும், ஃப்ராக்ஷனாக இருக்கிறது தான் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து எக்கோ கேட்கும். அடுத்து இப்போ ஒரு மீடியம், அதாவது நம்ம வந்து ஒரு விண்டு காற்று எடுத்துக்கிட்டோம், இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி w in the direction of the propagation of sound. the velocity of sound, அதாவது நம்ம விண்டோடைய வெலாசிட்டி அப்படிங்கிற w அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம். இந்த டபிள்யூங்கிற அந்த வெலாசிட்டி வந்து சவுண்டோடைய அந்த ப்ரொபகேஷன்லேயே போயிட்டு இருந்தால், அதேயோடைய டைரெக்ஷன்லேயே போயிட்டு இருந்தால் அப்போது நம்ம வெலாசிட்டி எப்படி எழுதலாம் அப்படின்னா அந்த வெலாசிட்டி சவுண்டு எப்படி எழுதலாம்னா v + w அப்படிங்கலாம். ஸோ அதே நேரத்தில் இப்போ வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த விண்டோட டைரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா v - w அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து யூனிட் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ஒன் வேர்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஓர் ஆஃப் யுரேனியத்தோட ஓர் என்ன பார்த்திங்கன்னா பிட்ச் பிளன்ஸ். ரெண்டாவது ஒன்று 1 curie அப்படிங்கிறது எவ்வளோ டிஸ்இன்டெக்ரேஷன் பெர் செகண்ட்னா 3.7 × 10^10 டிஸ்இன்டெக்ரேஷன் பெர் செகண்ட். மூணாவது ஒன்று 1 ரூதர்ஃபோர்ட் ஆர்டி அப்படிம்பாங்க. ஸோ அது எவ்வளோ டிஸ்இன்டெக்ரேஷன் வந்தால் 10^6 டிஸ்இன்டெக்ரேஷன் பெர் செகண்ட். எஸ்ஐ இந்த ஃபோர்த் ஒன்னோட வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னோட எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு நிறைய யூனிட் இருந்தாலும் எஸ்ஐ யூனிட் என்ன போடுவாங்கன்னா பெக்ரோல் தான் போடணும். 5th ஒன் யுரேனியம் வாஸ் டிஸ்கவர் பை மார்ட்டின் கிளாஸ்பர்க். யார் யுரேனியத்தை கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத. அடுத்து 6வது ஒன் அயானைசேஷன் பவர். ஸோ ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்னு நம்மளோட 3 ரேஸ் இருக்குது. அந்த 3 ரேஸில் ரொம்ப அதிகமான அயானைசேஷன் பவர் யாருக்கு இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆல்ஃபா, ரொம்ப லீஸ்ட்டாக யாருக்கு இருக்குன்னு பார்த்திங்கன்னா காமா. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் பெனிட்ரேட்டிங் பவர், எந்த அளவுக்கு ஊடுருவி போகக்கூடிய அந்த திறமை அப்படின்னா ஆல்ஃபாவுக்கு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், ஆனால் காமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும்.
ஸோ இதுதான் அந்த 2 இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் 6 7. 8வது ஒன் வேர்ட் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறோம். அதில் ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறது. ஆல்ஃபா ரேஸ் பார்த்திங்கன்னா 2 ஃபீல்டுனாலையும் டிஃப்ளெக்ட் ஆகும். பீட்டா ரே பார்த்திங்கன்னா 2 ஃபீல்டும் டிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் ஆல்ஃபா ரேஸ் எந்த சைடு டிஃப்ளெக்ட் ஆனதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த பீட்டா ரேஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். காமா ரேஸ் வந்து எந்த ஃபீல்டு, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டும் சரி மேக்னெட்டிக் ஃபீல்டும் சரி அதனால் டிஃப்ளெக்ட் ஆகாது. அடுத்து 9வது வேர்ட் ஆல்ஃபா ரேஸ் ஸ்பீட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1/10 to 1/12 டைம்ஸ் ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட் தெரியும் 3 × 10⁸, அதுக்கு 1/10 to 1/20. ஸோ இந்த மடங்கில் வந்து ஆல்ஃபா ரேயோட ஸ்பீடு இருக்கும். பீட்டாவோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா அதே ஸ்பீட் ஆஃப் லைட்டில் 9/10 டைம்ஸ் அந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் பீட்டா ரேஸோடைய ஸ்பீடு இருக்கும். காமா ரேஸ் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன இருக்கும் அதே ஸ்பீடில் இதுவும் ட்ராவல் பண்ணும், காமா ரேஸ் மட்டும். ஸோ அடுத்து 12th ஒன் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா டிகேயில் என்ன நடக்கும். ஆல்ஃபா டிகே ஒரு ரியாக்ஷனில் நடந்ததுன்னா என்ன நடக்கும்னா, இப்போ நமக்கு பேரண்ட் நியூக்ளியஸ் டாக்டர் நியூக்ளியஸ் அப்படின்னு தெரியும். ஸோ பேரண்ட்லேருந்து டாக்டர் நியூக்ளியஸ் வரும். ஸோ அந்த டாக்டர் நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா அதோட மாஸ் நம்பர் வந்து 4 வந்து குறைஞ்சிரும், (4). அதே நேரத்தில் அதோட அட்டாமிக் நம்பர் பார்த்திங்கன்னா (2) 2 குறைஞ்சிரும். மாஸ் நம்பர் 4ம் அட்டாமிக் நம்பர் 2ம் குறைஞ்சிருக்கு வந்து ஆல்ஃபா டிகே. அடுத்து 13வது ஒன்று இன் பீட்டா டிகே தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த மாஸ் நம்பர். பீட்டா டிகே நடக்கும் போது மாஸ் நம்பரில் எந்த வித சேஞ்ச் இருக்காது, அதாவது டாக்டர் நியூக்ளியஸில். ஆனால் அதே நேரத்தில் அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்க்ரீஸாக இருக்கும். 14th ஒன்று நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிற நம்ம ப்ராசஸ் கேள்விப்பட்டிருப்போம். அந்த நியூக்ளியர் ஃபிஷனில் எந்த அளவுக்கு எனர்ஜி, ஆவரேஜ் எனர்ஜி எவ்வளோ ரிலீஸ் ஆகும்னா 3.2 × 10⁻11 ஜூல் அந்த மாதிரி எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. அடுத்து 15th ஒன்று வந்து கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் இஸ் யூஸ் இன் த நியூக்ளியர் ரியாக்டர் டு ப்ரொடியூஸ் எனர்ஜி. ஸோ இந்த அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் இதை வச்சு கேட்பாங்க. ஸோ கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் ஆகுது. அதே நேரத்தில் 16th ஒன்று பார்த்திங்கன்னா அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆட்டம் பாம் அந்த இடத்துல அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஆட்டம் பாம் வந்து அன்கண்ட்ரோல்டு செயின் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அதனால் எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. ஸோ ஆட்டம் பாம் வந்து பேசிக் அந்த பிரின்சிபல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் எழுதிக்கலாம். அடுத்து 17th ஒன்று எலக்ட்ரான் வோல்ட். 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா எவ்வளோ ஜூல் அப்படின்னு கேட்காங்கன்னு சம்மில் கேட்காங்கன்னா 1.602 × 10⁻19 ஜூல் அப்படிங்கிறது தான் 1 எலக்ட்ரான் வோல்ட். அடுத்து 18வது ஒன்று நியூக்ளியர் ஃபிஷனில் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, அதாவது மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் நம்ம சொல்லும் போது பார்த்திங்கன்னா 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி தான் ரிலீஸ் ஆகுது. 19th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஷன் ரியாக்ஷன் எவ்வளோ ஆவரேஜ் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஃபிஷனில் பார்த்தோம், இப்போ ஃபியூஷன் பார்க்குறோம். ஃபியூஷனில் பார்த்திங்கன்னா 3.84 × 10⁻12 ஜூல் இந்த மாதிரி எனர்ஜி தான் வந்து ஃபியூஷன் ரியாக்ஷனில் ஒரு ஆவரேஜாக வெளியில் வருது எனர்ஜி. 20வது நோடு பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் பாசிபிள் ஒன்றுட்டு எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் ஆஃப் த ஆர்டர் 10⁻7 to 10⁻9 கெல்வின். இந்த 10⁻7 to 10⁻9 கெல்வின் அந்த இதில் தான் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் அந்த ப்ராசஸ்ஸு நடக்கும். 21வது ஒன்று பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் அதோட இன்னொரு நேம் என்ன சொன்னால் தெர்மோநியூக்ளியர் ஃபியூஷன் தெர்மோநியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 22வது ஒன்று ஹைட்ரஜன் பாம் வந்து பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ ஹைட்ரஜன் பாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் அந்த பிரின்சிபல் தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. 23வது ஒன்று பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் பாமில் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது, ஆர் ஃபியூஷன் பாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஹைட்ரஜனாலே நம்ம ஃபியூஷன் அப்படின்னு வச்சுக்கணும். இட்ஸ் மச் ஹையர் தன் தட் ஆஃப் ரிலீஸ்டு எனர்ஜி இந்த ஆட்டம் பாம். ஆட்டம் பாம்புக்கு வந்து என்ன பிரின்சிபலாக ஒர்க் ஆகுதுன்னா ஃபிஷன், ஹைட்ரஜன் பாம் வந்து ஃபியூஷன். இதில் எதில் ரொம்ப அதிகமான எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும் பார்த்திங்கன்னா ஃபியூஷனில் தான் அதிகமான எனர்ஜி இணையிற அந்த ப்ராசஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். 24வது ஒன்று சன் ரேடியஸ் அபவுட் எவ்வளோ எனர்ஜி வந்து ஒரு செகண்டுக்கு ரேடியேட் பண்ணணும் பார்த்திங்கன்னா 3.8 × 10⁻26 ஜூல் வந்து அவ்வளோ எனர்ஜி வந்து ஒவ்வொரு செகண்ட்லையும் ரேடியேட் பண்ணுது. 25வது ஒன்று பாஸ்பரஸ் P32 அப்படிங்கிற அந்த பாஸ்பரஸ் ஐசோடாப் ரேடியோ ஐசோடாப் அதோட பாஸ்பரஸ் பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப்ஸ் அதெல்லாம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யூஸ் ஆகுது, பயிர்களோட விளைச்சல்லாம் யூஸ் ஆகுது. ரேடியோ சோடியம் அதாவது Na24 அப்படின்னு போட்டிருப்பாங்க, அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா
அதான் இதயம் ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. அதுமாதிரி ரேடியோ அயோடின் I-131 அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம காய்டர் இந்த தொண்டையில் வரக்கூடிய அந்த இதுதான் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து 28வது நோட் பார்த்திங்கன்னா ரேடியோ அயான் Fe59 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அனிமியாவை டயக்னோஸ் பண்ணதுக்கு சரி, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணது சரி, அனிமியாவை பண்ணதுக்கு இந்த ரேடியோ அயான் தான் யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ ஐசோடோப் யூஸஸ். 29வது நோடு ரேடியோ பாஸ்பரஸ் P32 நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. 30வது நோட் ரேடியோ கோபால்ட் அதாவது CO60 அண்ட் ரேடியோ கோல்டு AU198 அதெல்லாம் எங்கே யூஸ் ஆகுதுன்னா ஸ்கின் கேன்சரில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த 2 ரேடியோ ஐசோடோப்பும் யூஸ் ஆகுது. 31வது நோடு பார்த்திங்கன்னா கலிஃபோர்னிசியம் அதாவது ஐசோடோப் ஆஃப் கலிஃபோர்னிசியம் CF252 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஏர்லைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோசிவ் கண்டென்ட் அந்த லக்கேஜஸ்லாம் பார்க்கறதுக்கு டிடெக்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கலிஃபோர்னிசியம். 32வது நோடு பார்த்தீங்கன்னா அமேர்சியம் ஐசோடோப் அமேர்சியம் AM241 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இஸ் யூஸ்டு இன் த மெனி இண்டஸ்ட்ரி அஸ் ஏ ஸ்மோக் டிடெக்டர். சில இண்டஸ்ட்ரியில் அந்த புகை வரும்போது அலாரம் அடிக்கிறதுக்கான இந்த அமேர்சியம் அப்படிங்கிற ஐசோடோப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து 33வது நோடு பார்த்தீங்கன்னா ICRP அப்போ அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியாலஜிக்கல் ப்ரொடெக்ஷன் அதுங்கிறது தான் ICRPயோட எக்ஸ்பான்ஷன். 34வது நோடு சேஃப் லிமிட் ஆஃப் ஓவரால் எக்ஸ்போசர் டு ரேடியன் அதாவது நம்ம ரேடியேஷனால் எக்ஸ்போஸ் ஆகிறோம்னா எந்த அளவுக்கு சேஃப் லிமிட் இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மில்லி சிவெட் பர் இயர். ஸோ சிவெட் அப்படிங்கிறது அதோடைய ஒரு டேம் நம்ம எக்ஸ்போசர் சொல்லுவாங்க. ஒரு இயருக்கு 20 மில்லி தான். ஸோ இதை வந்து ராஞ்சல்னு சொல்ல போகலாம். இதே சேஃப் லிமிட்டில் ராஞ்சல்னு சொல்ல போகும் பார்த்தீங்கன்னா 100 மில்லி ஆர் அதாவது MR அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. MR அப்படின்னா மில்லி ராஞ்சல் பெர் வீக். ஒரு வீக்குக்கு அவ்வளோ மில்லி தான் போயிருக்கணும் எக்ஸ்போஸ் ஆகிருக்கணும். ஸோ இதோட அதிகமானால் 36ஓட இதோட அதிகமான 100 ஆரோட அதிகமானால் என்ன நடக்கணும் ஃபேட்டாலஜிஸ் லைக் லுக்கோமியா. லுக்கோமியானா என்னென்னா நம்மளோட ரெட் பிளட்ஸ் வந்து டெத் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து கேன்சருக்கு வழிவகுக்கும். ஸோ அது கேன்சர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. 37வது நோடு பார்த்திங்கன்னா 600 ராஞ்சன் 600 ஆறு போட்டிருப்பாங்க. அதை விட அதிகமாக போயிட்டுனா அந்தளவுக்கு ஒரு போயிட்டுனா ஸோ கன்ஃபார்மாக இட் லீட்ஸ் டு டெத் தான். 38வது நோடு டோசிமீட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இருக்குது. இந்த டிவைஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டிடெக்ட் பண்ணும் அந்த லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் அயனோசியன் ரேடியேஷன். அயனோசியன் ரேடியேஷனால எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த லெவல்ஸ்லாம் டிடெக்ட் பண்ணி டோசிமீட்டர் டிவைஸ் தான் யூஸ் ஆகுது. 39வது நோட் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் எங்கே பில்டு பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1942 சிகாகோ யூஎஸ்எல்லாம் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டரை பில்டு பண்ணாங்க. ஸோ நியூக்ளியர் ரியாக்டரில் என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது இம்பார்ட்டன்ட் ஒன்று தான் ஃபியூவல் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யுரேனியம். மாடரேட்டராக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கிராஃபைட் அண்டு ஹெவி வாட்டராக யூஸ் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் ராட்ஸை வந்து போரானோ அல்லது கேட்மின் ராடை யூஸ் பண்ணலாம். கூலண்ட்டை வந்து வாட்டர் ஏர் ஹீலியம் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரொடெக்ஷன் வால் அந்த நியூக்ளியரோட ப்ரொடெக்ஷன் வால் லெட் வால் இதுதான் அதிகமாக அந்த ரேடியேஷன் வெளியே விடாமல் தடுக்குது. அடுத்து ப்ரீடர் ரியாக்டர் அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த நான் ஃபிஷனபிள் மெட்டீரியலை மாற்றுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய அந்த டிவைஸ் தான் ப்ரீடர் ரியாக்டர். அடுத்து ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க 42வது நோட் AEC இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அப்படிங்கிறது. ஸோ இவருடைய இதில் சேர்மனாக ஃபஸ்ட்டு சேர்மனாக இருந்தது பார்த்திங்கன்னா டாக்டர் ஹோமி ஜஹங்கீர் பாபா தான் வந்து ஃபஸ்ட்டு சேர்மனாக இருந்தார் AECயில். 44வது நோட் தாராபூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இன் இந்தியா ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். அந்த தாராபூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் தான் என்னென்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். 45வது நோட் அப்சரா வாஸ் த ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் பில்டிங் இந்தியா அண்ட் ஆசியா. ஸோ நம்ம இந்தியாவிலையும் சரி இல்லை ஆசியாவிலும் சரி அப்சரா அப்படிங்கிறது தான் என்னது ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர். அடுத்து 46வது நோட் ஃபிசைல் மெட்டீரியல் அல்லது ஃபிஷனபிள் மெட்டீரியல் அப்படிங்கிறதுலாம் எதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். யுரேனியம் 235 ப்ளூட்டோனியம் 239 ப்ளூட்டோனியம் 241 இப்படிங்கலாம் ஃபிசைல் மெட்டீரியல் இருக்குது. அதுமாதிரி ஃபெர்டைல் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோனியம் 240 யுரேனியம் 238 தோரியம் 232 இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஃபெர்டைல் மெட்டீரியலாக இருக்குது.